Thank you, Janita, Stanley, for the beautiful song. I request the congregation to rise up. Heavenly gracious Master Lord, thank you, Father. Thank you for your graciousness. Thank you for your love and goodness, Father. Thank you for being an amazing God this beautiful Sabbath morning, to praise you, to worship you, to see your greatness in our lives, Father. This moment we pray for all the tithes, offerings, birthday offerings, special offerings, expense, everything we keep into your presence, Father. You should deal with it and guide it, Father. Let it not go in the wrong hands, but it is wasted, Father. Let it be used for your purpose, for your glory alone, Father, for your children's initial care, Father. Bless the hands which has given it today. Bless them too who were not able to, Father. Lord, bless them in abundance of faith that when they come next time, that they will give in a double portion towards your name alone, Father. Thank you for each and every moment in our lives, Father. Thank you for leading us well and guiding us well, Father. Thank you for helping us to keep our pockets full into your presence, Father. Thank you for everything. You lead that everything. For this prayer in the name of God. Amen. Today's sermon will be Pastor Stephen. Introducing Tevelaya, and we heard him speaking last time also. May God lead us. Pray. Psalms chapter 47, verse 1. Sangeetham 47, கொஞ்சம் எடுத்தாங்க வாசிங்க. Oh, clap your hands, all your peoples. Shout unto God with the voice of triumph. தமிழ் வாசிங்க. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக எங்கிருந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சகல ஜனங்களே எப்படி பாடணுமா? கம்பீர சத்தத்தோட கை தட்டி பாடணும் சொல்லுது இல்லையா? வசனம் சொல்லுது. சேர்ந்து பாடுவோமா? ஊற்று தண்ணீர் என்று பாடு எல்லாரும் சேர்ந்து கை தட்டி ஜோரா சேர்ந்து பாடுவோம். ஓகே, எந்த கொஸ்டின் சொன்னாலும் பரவாயில்ல, கை தட்டி ஆரம்பிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊற்று தண்ணீரே சபையோருக்கும் ஜான் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் மனமகிழ்ச்சியாக இருக்கிறீங்க நம்புறேன். தேவனோட நாமம் மட்டும் மகிழ்ப்படுவதாக. இவ்வளோ தீங்க தமிழ் பேசி இதுக்கப்புறம் என் தமிழ் எந்த அளவுக்கு போகணும்னு எனக்கும் தெரியாது. என் தமிழ் பேசி பேச பாஸ்டரை கூப்பிட்டு சொல்லி ரொம்ப நார்மலாக போகிற கொஞ்சம் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இதெல்லாம் தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க பாஸ்டர், மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த சபையானது எனக்கு என்ன சொல்ல, என்னோட ஓன் சர்ச்சை விட இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இது என்னோட வீடு அப்படின்னு நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் போய் சொல்லுவேன். லவ்ரி மல்லம் சர்ச்சை விட பிப்ரி தமிழ் சர்ச் இஸ் மை ஹோம் அப்படின்னு நான் கௌரவமாக சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம், எஸ்பெஷலி மாஸ்டர்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு
ஒரு குடும்பம் கிடச்சிது, ரெண்டாவது குடும்பம் கிடச்சிது, ஃபுல்லாக நிறைய ஃபேமிலி கிடச்சிட்டு, அப்புறம் அண்ணா கிடைச்சாங்க, தம்பி கிடைச்சாங்க, தங்கச்சி கிடைச்சாங்க, அம்மா கிடைச்சாங்க, பாட்டி கிடைச்சாங்க. நான் தாத்தாவாக மாறிட்டேன். முன்னாடி பசங்க தாத்தான்னு கூட ஆரம்பிச்சாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்போ வேணா எந்திரிக்கலாம், போய் சாப்பிடலாம், என்ன வேணா பேசலாம், தைரியமாக பேசலாம், திட்டலாம். அந்த ஒரு இந்த இந்த பெரிய ஒரு குடும்பத்துக்கு வந்ததுக்காக நான் தேவன் ஒரு நல்ல ஒரு சாட்சி அம்மா சொன்னாங்க. சொல்ல சொல்ல எனக்கு எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அழுதுருப்பாங்க. ஏன்னா எங்கள் அக்கா சின்ன வயசில் இருக்கும்போது எப்படி வளர்த்தாங்கன்னு சொன்னால் நியூஸ் பேப்பர் கீழே போட்டுட்டு அதில் தான் அக்காவை படுக்க வச்சுருந்தாங்க. இப்போ கர்த்தர் ஆசை பெரிய இடத்துல கடவுள் எங்களை வைத்திருக்கிறார். தங்க இடம், பெரிய வீடு, பெரிய குடும்பம், இதெல்லாம் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 24 ஜனவரி 1:25 AM இந்த சர்மன் என் மனசில் வந்தது. அது உங்களோட பேசினேன். எப்பவுமே ஜான் ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் பிரசங்கம் பண்ணேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். திஸ் டைம் நான் என்ன கேட்டாங்க, So I believe this is from God, and I believe this will be a great sermon to each and every one. எல்லாம் ரொம்ப தூரமாக சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் பக்கத்தில் இருக்கிறவங்க விஷ் பண்ணிடலாமே. இங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து விஷ் பண்ணுங்க, இங்கே இருக்கிறவங்க அவங்க போய் விஷ் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்திரிச்சு போய் விஷ் பண்ணுங்க. இருக்க அட்வென்டிஸ்ட் இருக்கிற இடத்துல இருக்கிறோம், எங்கேயும் எந்திரிச்சு போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ அவுட் அண்ட் கோ விஷ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஓகே ஃபைனலி ஐ கேன் மூவ் அட்வென்டிஸ்ட் ஒரு இடத்துல நேரத்தை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ரொம்ப நன்றி. த டைட்டில் ஆஃப் மை சர்மன் இஸ் நீ என்னை நேசிக்கிறாயா, டு யூ லவ் மீ. லவ்னு சொன்னோடனே நேற்று இருக்கீங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். என்னால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் திறக்கவே முடியல. சிங்கிளாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எடுத்த உடனே போதெல்லாம் வேற லெவல் போட்டுட்டே இருக்கேன். மை வேலண்டைன், ஐயோ அழகு. ஓகே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் போடுறாங்க, ஃப்ளவர்ஸ் கிடச்சிருக்கு. என் இன்னொரு ஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க, அவன் சொந்தமாக பூ வாங்கிட்டு எனக்கு பூ கிடச்சிட்டு அப்படின்னா. வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு ஒரு டே ஆஃப் லவ். நேற்று நைட்டு நான் காலேஜில் முடிச்சுட்டு சாயங்காலம் நைட்டுக்கு வந்தோடனே முதல் கேள்வி ரெண்டு பேர் எவ்வளோ பூ கிடச்சிட்டு எவ்வளோ சாக்லேட்ஸ் கிடச்சிது. இது ரெண்டுமே எனக்கு கிடைக்கல. சோகமாகவே சொன்னேன், கிடைக்கல. அதனால எனக்கு ஒரு கதை இருக்குது. அதுக்கு முன்னாடி எடுத்தவங்க வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:3. ரெவலேஷன் வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்வர்களும் பாக்கியவான்கள். நேர் காலம் சமீபமாயிருக்கிறது. ஜெபம் செய்யணும். அப்பா பிதாவே, இந்த நேரத்தில் நான் பேச போறேன். நான் இல்லை, நீங்க என்கிட்ட பேசுகிற வசனத்தை, என் நெஞ்ச தொட்ட விஷயத்தை நீங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நீங்கள் பேசுங்க, எங்கள் மனசை நிரப்புங்கப்பா. இந்த சிறுஜபத்தில் நாமத்தில் இன்றைக்கு ஆக்சுவலி ஒன் சோல் ஃபார் காட் வந்து இங்கே இந்த சாபத்தை எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். எதுக்கும் இன்னைக்கு வேண்டாம். பட் லாஸ்ட் ஒரு 1 வீக்காக மோகன் ராவ் வந்துட்டு இங்கிலீஷ் சர்ச்சில் ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல் சர்மன்ஸ். நான் ஒரு 4 நாள் தான் போனேன். 4 நாளுமே ஐ வாஸ் வெரி மச் பெனிஃபிட். புது விஷயங்கள் நான் கற்றுக்கொண்டு வரேன். புதிய என்ன சொல்ல நிறைய காரியங்கள் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்து வந்துருக்காரு. ஐ வாஸ் ரியலி பிளஸ்ட். நான் ஆக்சுவலி கெஸ் பண்ணேன்னா இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்கும் சர்ச்சில். ஏன்னா ஸ்பைசர்லாம் கண்டிப்பாக விட மாட்டாங்க. நம்ம சர்ச்சில் கொஞ்சம் பேர் பிரியாக்காவை நாங்கள் பார்த்தாங்க. கண்டிப்பாக அங்கே நிறைய பேர் போவாங்க எதிர்பார்த்தேன். ஆனால் நேற்றும் பாஸ்ட் எல்லா குரூப்பில் மிஸ் சாம்சன் நினச்சேன். பாஸ்ட் ஸ்மித்துன்னு பேசுனாங்க. அதுக்கு கற்றுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு நன்றி. சொல்ல காதல் அப்படின்னு சொல்லும்போது சின்ன பசங்க கம்மியாக இருக்கும். 9th 10th படிக்கும்போது எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன இந்த ஸ்கூல் டைப்ஸு இன்ஃபேக்சுவேஷன், க்ரஷ் அதெல்லாம் வரும். எனக்கும் இருந்தது. என்னோட முதல் காதல், அதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். வேலண்டைன்ஸ் டே நான் செலிப்ரேட் பண்ண ஒரே ஒரு வேலண்டைன்ஸ் டே தான். அதோட முடிஞ்சிட்டு வருது. நான் 8th கால் வைக்கிறேன்.
ஸோ வேலண்டைன்ஸ் டே எனக்கு ஒரு க்ரஷ் இருக்கு, சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ரைட்டாக என்னோட டான்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே மயங்கிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் வேலண்டைன்ஸ் டே இதெல்லாம் பண்ணணும் பெருசாக. அப்போலாம் நம்ம வீட்டில் 5 ரூபா தான், 10th படிக்கும் 5 ரூபா தான் கொடுப்பாங்க. ஏன்னா நடந்து தானே காலேஜ் ஸ்கூலுக்கு போகிறேன், உங்களுக்கு காசு தேவையில்லை. லவ்ரி ரயில்வே ஸ்டேஷன் இந்த பக்கம் நம்ம வீடு, அந்த பக்கம் லவ்ரி. ஸோ வீட்டிலலாம் காசே கொடுக்க மாட்டாங்க. நமக்கு காசு எப்படியாவது தேவை. ஏன்னா சாக்லேட்டுக்கெல்லாம் 5 போனால் அவ்வளோதான் பசங்க கலாச்சிருப்பாங்க. ஏன்னா யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கார் ஓட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா கடையில் போயிட்டு நான் சொன்னேன் நான் இருந்தாலும் நான் கார் ஓட்ட வரேன், எங்கள் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் சொன்னேன், சரி வா நீ கேட்குற காசு நான் தரேன். நான் சார் அப்படி வாங்க நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு ஹாப்பி தான், ஆனால் எனக்கு 14th கண்டிப்பாக வேணும். அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே சரி பண்ணிவா. 10th படிச்சுட்டு இருந்தேன். 13th போயிட்டு வீட்டில் சொல்லாமல் விளையாட போகிறேன், சைக்கிள் ஓட்ட போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த டிரைவிங் ஸ்கூல்லாம் போயிட்டு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அது எங்கள் ஏரியாக்குள்ளேயே சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நாள் அவர் சொன்னால் நீ நாளைக்கு காலையில் வா நான் தரேன், எனக்கு 8:30 ஸ்கூலுக்கு போகணும். சொன்னேன் இல்லை நான் இன்றைக்கி கொடுத்துருங்க. இல்லை இல்லை நாளைக்கு வாடா கண்டிப்பாக தரேன். அவங்க வந்து கடைக்கு வந்தது 10 மணி. காசு ஒரு 500 ரூபா கொடுத்தாங்க. அது டக்குனு ஓடி போய் சாக்லேட்ஸ் டெடி பேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு 12:30 லஞ்ச் பிரேக்குக்கு நான் ஃபுல் ஸ்மார்ட்டாக போகிறேன் ஸ்கூலுக்கு. ஷிக்கேன் சாக்லேட்ஸ் புரியல எனக்கு. கஷ்டப்பட்டு ஒரு வண்டி ஓட்டி வேலை செஞ்சு வீட்டுக்கு தெரியாது, எங்கள் அப்பா தெரிஞ்சு தோலை வச்சுருவாரு. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் எடுத்து வந்து தரேன், ஏன் நான் நீ ஏன் காலைல வரல ரைட்டு. அது அப்படியே முடிஞ்சு அது அப்படியே போக அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. ஏன்னா அண்ணா கிட்டேயும் சரி ஒரே விஷயம் தான், அழகா பிறந்தியா தப்பா அப்படின்னு சொல்லுவேன். எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க நீங்கள் அழகா இருக்கிறீங்க? ஒரு கை பார்த்தேன். நீங்க எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க நீங்கள் அழகா இருக்கீங்க? நான் கண்டிப்பாக அழகா இருக்கேன். பாஸ்டர் வேற யாரும் கையில்? ஓகே 1 2 சரி எடுத்தவங்க வாசிங்க. ஜெனிசிஸ் உபாகமம் 1:27. Genesis. So God created man in his own image. The image of God created he him. Okay. தமிழ் அப்படியே வாசிங்க. Genesis 1:27. மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் சாயலாக அவரை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவரை சிருஷ்டித்தார். தேவன் அழகானவரா? ஷாரா சரி பாடுவோம். இயேசுவை போல உள்ளோர் யாரும் இல்லை, பூமியில் கண்டதில்லை இல்லை. இயேசுவை போல உள்ளோர் யாரும் இல்லை, இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. அழகுள்ளவர் யாரும் இல்லை இந்த பூமியில. வசனம் என்ன சொல்லுது? அது என்ன சாயல என்ன படுத்திருக்கிறாரா? அவரோட சாயல உங்களையும் என்ன செஞ்சிருக்காங்க? படைச்சிருக்காரு. அப்ப நம்ம அளவா இருக்கோமா இல்லையா? அது கடவுள் சொல்ல, நீ கருப்பா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, குள்ளமா இருந்தாலும் சரி, ஹைட்டா இருந்தாலும் சரி, எனக்கு எப்பவுமே ரொம்ப கஷ்டம், எப்பவுமே ரொம்ப குள்ளமா இருக்கணும் அப்படின்னு எனக்கு காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. இந்த வசனம் பேச பேச எனக்கு பரவாயில்ல, ஐ எம் கிரியேட்டட் இன் தி இமேஜ் ஆஃப் காட் அண்ட் ஐ எம் ஹேண்ட்ஸம், ஐ எம் பியூட்டிஃபுல். சரி, இப்போ கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி சும்மா பார்த்தேன், ஹூ இஸ் த மோஸ்ட் ஹேண்ட்ஸம் இல்லை ஹூ இஸ் த மோஸ்ட் ஹேண்ட்ஸம் பர்சன் அப்படின்னு பார்க்கும்போது 2024 கூகுள் சேஸ் தட் கிம் ஒருத்தர், ஹீஸ் ஃப்ரம் பிடிஎஸ். பிடிஎஸ் நிறைய பேர் தெரியும், ஜெனிடாங்க பிடிஎஸ் அப்படியே பறப்பாங்க. இப்போ இப்போ இருக்கிற பிள்ளைங்க பிடிஎஸ் ஆர்மின்னு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இஸ் ஹேண்ட்ஸம் ஆஃப் லைக் ஆஃப் திஸ் ஜென்ரேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியன் ஸ்டைலில் பார்த்தோம்னா
ஹேண்ட்ஸம் மேன். என் ஃப்ரெண்டு கேட்டேன், ஹவு டு அட்ராக்ட் கேர்ள். லைக் ஒரு +1 +2 படிக்கும்போது அதான் நம்ம இன்ட்ரெஸ்ட். ஒரு அட்ராக்ட் பண்ணுற விஷயம் என்னவா இருக்கும், எப்படி அட்ராக்ட் பண்ணுறது. அவங்க சொன்னாங்க பேஸ் வாய்ஸ், அது இருந்தால் கேர்ள்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, வேறு கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் பிடிக்கும், அதான் விடையிலே. ஓகே, வேறு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, ஐஸ் ஸ்ட்ரைட் இல்லை, கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஸ்ட்ரைட்டாக பார்த்து பேசுறது, ஸ்ட்ராங்காக பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் யாருக்கு பிடிக்குமா, we can attract girls அப்படின்னு சொன்னாங்க. எடுத்தவங்க வாசிங்க, வெளிப்படுத்துது Revelation 1 verse 12 to 17. Revelation 1. I turned around to see who was talking to me, and I saw 7 gold lampstands, and among them there was what looked like a human being, wearing a robe that reached to his feet, and a gold belt round his chest. His hair was white as wool, and his eyes like fire. His feet shone like brass that has been refined and polished, and his voice sounded like a roaring waterfall. He held 7 stars in his right hand, and a sharp 2-edged sword came out of his mouth. His face was as bright as the midday sun. When I saw him, I fell down at his feet like a dead man. He placed his right hand on me and said, "Don't be afraid. I am the first and the last." Don't be afraid, I am the first and the last. இங்க பார்க்கும்போது நான் இப்போ சொன்ன எல்லா விஷயமும் ஆல்மோஸ்ட் இருந்துச்சுல. லைக் firm, he was very handsome, like almost everything, like very handsome person. And கடைசியில் என்ன சொல்றது, fear not, I am the first and the last. Right? தமிழ்ல எப்படி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். இது யாரை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாருமே தெரியும். ஜான் 1:1 என்ன சொல்லுது, இந்த beginning was the word, and the word was with God, and the word was God. ரைட்? அப்ப இது யாரை பத்தி சொல்லுது? ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட கண்டு ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல இன்னும் கண்டு நான் உங்களை மறந்த போது நீங்கள் என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க விட்டு கொடுத்தலை அட மனுஷன் மறக்கும் நீங்க துக்க மறக்கலை. உண்மையாரா உண்மை பாடு ஒரு நாள் கத்தலை உண்மை ஆராதிப்பேன் அழகே என்ன மன்னிக்க வந்த அழகே உண்மை பாடு உண்மை புகழ பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இந்த பூமி யாருமே இல்லை. அழகுக்கு நம்ம 2 விஷயத்தை கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்று அவுட்வர்ட் அண்ட் ஆல்சோ இன்வர்ட், இல்லையா? சிலவங்க நம்ம பார்த்தோன்னா நம்ம கண்டிப்பாக பிடிக்காது, ஆனால் அவங்கள்ட்ட பழக பழக they seem to be very attractive, right? அது எவ்வளோ பேருக்கு அந்த சென்ஸ் யாருக்கு எனக்கு தெரியாது. பார்த்தோன்னா நமக்கு ஒரு மாதிரி, இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முடி வளர்த்திட்டு கொஞ்சம் மசல்லாம் பில்ட் பண்ணிட்டு, ஷாம்பூர் தெரியும், பெங்களூர் வந்து நமக்கு தெரியும், பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட பழகும்போது இவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சனாக நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த ரெண்டுமே, லைக் அவுட்வர்ட் அண்ட் இன்வர்ட், இது ரெண்டுமே ஏசப்பா எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னா, he was a very handsome man. அதனால இமேஜின் கூட பண்ண முடியல எந்த அளவுக்கு அவர் ஹேண்ட்ஸமாக இருக்காரு. கொஞ்சம் கூட யோசிக்க கூட முடியாது. பிகாஸ் டிசைன் பேஜஸ் as well as great conversation வாசிட்டு இருக்கும். கிரேட் கான்வர்சேஷன் இப்போ ரீசெண்டாக ரொம்ப டீட்டெயிலாக வாசிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம கிளாஸில் சார் சொன்னாங்க, when Jesus was the plan of salvation சொன்ன பொழுது ஏஞ்சல்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்களா, அழுதாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் கண்டிப்பாக. ஜீசஸ் வந்துட்டு இந்த மாதிரி பிளான் ஆஃப் சால்வேஷன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். he should be sent to the earth and he should be crucified. இந்த வேதனைகள்லாம் அவரு தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லும்போது ஏஞ்சல்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அழுவ ஆரம்பிச்சாங்க. நான் சின்ன வயசுல பெரிய மோகல இருக்காங்க, கேபி வயசு இருக்காங்க, மோகல்லாம் பேசுகிற மார்க்ஸ் வாழ்வு காரணம் சொல்லுங்க. ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது அக்கா ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து பார்த்துருக்கோம். அந்த மோகலால குத்தி கொண்டாங்க.
அப்போ எனக்கு தெரியுது சாதாரண படம் தான், சத்தத்துக்கு வந்துடுவாங்கலாம் தெரியாது. நான் பார்த்துட்டு இருந்தேன், கண்ணில் லைட்டாக கண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. எங்கள் அக்கா கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், அவன் ஹீரோ செத்துட்டான். வில்லன் செத்தா நான் கோவப்படுவாங்க, இல்லை அழுவாங்க. ஸ்வீட்டோ வில்லன், இப்போ வில்லன் இஸ் டைங், வில் யூ ஃபீல் பேட்? நோ ரைட்? ஹீரோ இல்லையா? ஸோ அந்த எங்கள் அக்காலாம் எனக்கும் அக்காவுக்கு பெரிய சண்டை ஆயிடுச்சு. அக்கா பிடிச்சி ஊற்றிட்டேன், ஏன் ஹீரோ செத்துட்டேன்னு சொல்கிறேன். எங்கள் அக்கா பிடிச்சி என்ன திட்டம், ஏன்னா அன்னைக்கு மோகன்லால் மாதிரி ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரணும்னு சொல்லி தானே ப்ரே பண்ணேன். இப்போ வந்திருக்கா அந்த ஆள் கிளாஸிஃபைஸ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. நீ என்ன பண்ண போகிறேன்? கடவுள் சட்டையோட சின்ன பசங்க ப்ரேயர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க நினைக்கிறேன். ஸோ ஜீசஸ் வாஸ் a hero in heaven. அவர் சாகணும், அவர் மாதிரி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ஏற்றுக்க முடியல. ஹெவன்ல ஃபாதர் ரைட் பாஸ் அவங்க பார்க்கணும். இப்போ அப்பா அம்மா தெரியும், அழகா ஒரு பிள்ளை. எங்கள் அம்மா குண்டா இருந்தால் ரொம்ப பிடிக்கும், நான் சாப்பிடவே மாட்டேன். ஸோ குண்டா எங்கள் அம்மாவோட கான்செப்ட் நான் சொல்கிறேன். குண்டா ஒரு பிள்ளை சொல்கிற பேச்சு எல்லாமே கேட்குறான், என்ன சொன்னாலும் கேட்குறான். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சிடறான். அப்படி ஒரு பையனை நம்ம திட்டுவோமா? இப்போ பொண்ணு திட்டுவோமா? அந்த அளவுக்கு பாசம். அப்பா சொல்றதுக்கு முன்னாடி நான் செஞ்சிருவேன். என் மகன் நான் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நான் அவங்க டக்குன்னு செய்யறான். ஸோ ஐ லைக் இம் ஸோ மச், ஐ லவ் இம் ஸோ மச். ஆனால் இதே டைம்ல இவ்வளோ செஞ்சும் ஐ எம் கிவிங் மை 100% வரும்போது இந்த ரெண்டு பேர் நடுவில் அதோட பெரிய ஒரு லவ் ஸ்டோரி வருது. ரைட்? அப்பாவோட மனசுலையும் மகனை விட பெரிய ஒரு லவ் இருக்கு, மகனுக்கு அப்பா விட ஒரு லவ் இருக்கு. அது என்ன லவ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தி பெஸ்ட் லவ் லெட்டர் எவர், John 3:16. நான் எதுவுமே புதுசாக எதுவுமே உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல, பழைய காரியங்களை தான் சொல்ல போகிறேன். John 3:6 என்ன எழுதியிருக்கு? For God so loved the world, he gave his only begotten son. Wow. அதாவது எல்லா கேட்குற ஒரு பையன், எங்க அப்பா எனக்கு நல்லது மட்டும் செய்ய ஒரு அப்பாவை விட்டுட்டு அதோட பெரிய ஒரு லவ் எங்க இருக்கா அவங்களுக்கு? இந்த வேர்ல்ட்ல இருக்கு. சரி, இப்போ நான் ஜீசோட கேரக்டர் தான் கவனிக்கிறேன். எனக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா, எனக்கு நிறைய பேர் பெங்களூர்ல என்ன சொல்ல, கேரளா வந்து பெங்களூருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸும் நான் பார்த்துருக்கேன். என் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் இப்போ பெங்களூர் படிக்கிறாங்க. அவங்க கேரளாவில் இருக்கும்போது அவங்க கேரக்டர் கம்ப்ளீட்லி வேறு. இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் சைல்டு நான் பார்த்தது இல்லை. அப்படியே பெங்களூர் வந்து பார்க்கும்போது அந்த பிள்ளையாவது அந்த மாதிரி ஒரு கேள்வி மனசில் வர ஆரம்பிச்சிடும். அந்த பையன் வேற மாதிரி பேசுறாங்க, வேற மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கானே, அவங்க சாப்பிட்டு இல்லையா? எவ்வளோ பேர் கவனிச்சிருக்கீங்க தெரியல. ஆனால் நீங்கள் பயப்படாத, நிறைய ரொம்ப சேஃபானது. மற்ற விஷயங்கள் சொல்கிறேன். நான் தான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அவங்களுக்கு 6 மணிக்கு கரெக்டாக குளிச்சு அந்த விளக்கம் எடுத்து இந்த அளவுக்கு இருந்தாங்க. இப்போ நான் பெங்களூரில் அவங்கள பார்க்கும்போது விளக்காவது வேற ஏதாவது நான் பாட்டுக்கு பப்ல போய் உட்காந்துருக்கேன், போங்கண்ணே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜீசஸ் வாஸ் நாட் லைக் தட். ரைட்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். How was Jesus in heaven? He was loving, he was kind. இல்லைனா அவங்களா கண்டிப்பாக மாட்டாங்கல்ல. He was loving, he was kind, and he was a wonderful, handsome person. And when he came to this world, how was his character? வசனம் படிக்கும்போது நம்ம சொல்லுவோம், ஜீசஸ் என்னென்ன பண்ணாரு இந்த வேர்ல்டு. நம்ம ஒருத்தர் சொல்லுவோம், ஸ்வீட்டோ, கியூட்டோ, கேபி, சொல்லுங்க. What did Jesus do when he was in this world? He told everyone about the okay, truth. Very good. What else? What did he do? He did miracles and அங்க பின்னாடின்னு சொல்றாங்க, ரொம்ப அமைதியா இருக்குங்க. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது என்ன செஞ்சாங்க? Sacrifice for us. Wonderful. Okay, செல்லம்மா நீங்க சொல்லுங்க டீச்சர். பாசிங் இங்க இருக்கு. Talk to me. Anything. He healed people, right? He was healing. He did miracles. He sacrificed his life. And Priyani, ஏசப்பா என்ன செஞ்சாங்க? பேய்களை விரட்டாங்க. ரைட்? ஸோ இவ்வளோ விஷயங்கள் செஞ்சாங்க ஏசப்பா. இவ்வளோ விஷயம் செய்யும்போது எங்கேயாவது அவரோட கேரக்டர் மாறிடுச்சு. சொர்க்கத்தில் எப்படி இருந்தாரோ ஹேண்ட்ஸமா, வண்டர்ஃபுல்லா, அதே போலவே எங்கே இருந்தாங்க? இந்த வேர்ல்ட்லேயும் இருந்தாங்க. நம்ம பார்த்தோம் சில்ட்ரன்ஸ் கிட்ட he was very nice, right?
பசங்கிட்ட ரொம்ப அவங்க எவ்வளோதான் சேட்டை பண்ணாலும் he said let them come to me, I'll take care of them. ரைட்? அது சொன்னாங்களே இல்லையா? நான் மிகப்பெரிய ஷாக். குரூசிஃபிகேஷன். அதாவது ஏசப்பா நேற்று வந்துட்டு நான் இது பாஸ்டர் அங்கே மோகன் ராவ் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னார். அவரோட பிள்ளைகிட்ட ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணாங்க. அவர் பாஸ்டர்ன்றதே மறந்துட்டு போயிட்டு பிடிச்சி அடின்னு நினச்சிட்டாங்க. அது இப்போ நம்ம யாராக இருந்தாலும் கண்டிப்பாக என்ன செய்வோம், பாஸ்டரும் சரி, எல்டராக இருந்தாலும் சரி, டீக்கனாக இருந்தாலும் சரி, பாஸ்டர் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன நம்ம பசங்களுக்கு எதனா ஒரு சின்ன விஷயம், நம்ம பிடிச்சவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம்னா நம்ம மைண்ட் செட் எப்படி மாறும் சொல்ல முடியாது, ரைட்? ஆனால் இங்கே ஜீஸோட கேரக்டர், ஜீஸ் வந்து ஸ்மித்திங் கிடையாது. அவர் என்ன பண்ண நம்ம பார்ப்போம். எடுத்த வாசிங்க ஜான் 19:2. இன்னொருத்தங்க வாசிங்க மேத்யூ 26:67. ஜான் 19:2, மேத்யூ 26:67. And the soldiers planted a crown of thorns on and put in his head, and they put on him a purple robe. Okay. Matthew 26:67. There came unto him a woman having an alabaster box of very precious ointment, and poured it on his head as he sat at meat. Okay, you see there what Jesus said when he was in the world. Okay. John 19:1-2, please. John 19:1-2. Then Pilate therefore took Jesus and scourged him, and the soldiers planted a crown of thorns and put it on his head, and they put on him a purple robe. Okay, Matthew 26:67. And from the time he sought opportunity to betray him. Okay. Now the first day of the feast of Is it Matthew 26:67? It says, then did they spit in his face and beat him, and others smote him with the palms of their hands. அதாவது ஜஸ்ட் உங்க இமேஜினரி வேர்ல்டு பாருங்க. He was the most handsome man in the world, right? He was the most handsome man in the heaven, in and out. வெளியில மட்டும் அவங்க தெரியும், நிறைய பேர் ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அவங்க ஆக்டிங்ல மட்டும் ரொம்ப இதாக இருப்பாங்க. நான் பர்சனல் லைஃப் உள்ள போய் பார்த்தா இவ்வளோ கேவலமா ஸ்மித்தினை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வெளியில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஜாலியாக ரொம்ப பேசுகிறாங்க, அவனோட அந்த இருக்காரு. ஓகே, பட் இங்க I see this man is being very handsome in all aspects. எல்லா விஷயத்திலும் அவர் என்ன இருக்காரு, அவர் குணத்திலையும் சரி, அவர் அழகிலையும் சரி, எல்லாத்துலையும் பெர்ஃபெக்டா இருக்காரு. ஆனா அவர் என்ன பண்றாங்க, உட்கார வச்சு அடிச்சு செவில் பலான்னு அடிக்கிறாங்க. முன்னாடி ஒருத்தங்க சும்மா அடிச்சது அது நம்மளால என்ன சொல்றது, எவ்வளோ கோவமா இருந்தாங்க. 4-5 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சு அவங்க கோவம் வரணும் இல்லையா, அது யாரும் தெரியாத ரைட். இப்போ ஷாமுக்கும் 2 ரீசன் நான் சொன்ன மாதிரி அந்த இன்சிடென்ட் யாருமே தெரியாது. அவங்க பாட்டு நாங்கள் துடிச்சிட்டு இருக்கும்போது எங்கள் கான்ஷியன்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு போயிடுச்சு நாங்கள் சொல்லவே முடியல, சொல்லிக்க முடியல. ஸோ யாரும் தெரியாதவங்க ஒருத்தரை எல்லாரும் சேர்ந்து அடிக்கும் பொழுது அதுவும் சாதாரண மனுஷனாலும் பாருங்க. ஜஸ்ட் இமேஜின் ஹி வாஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல், ரொம்ப அழகானவர். அவ்வளோ அழகான ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, அடித்து துன்பப்படுத்தி கொள்றாங்க. அங்கேயாவது அவரோட கேரக்டர் மாதிரி அவரோட அந்த நொட்டியை நினைச்சுன்னா என்ன பண்ணியிருக்கலாம், இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. துப்புனாங்க, அடிச்சாங்க, இந்த கிராஸை கூட்டிட்டு போயிட்டு எடுத்துட்டு போக வச்சாங்க. அதெல்லாம் ஆடும்பொழுது எனக்குமே அந்த ஒரு ஸோ கேள்வி அதில் நீ என்ன நேசிக்கிறாயா, நம்மளோட டாபிக் வந்து நீ என்ன நேசிக்கிறாயா. ஸோ இந்த நேரத்தில் இவ்வளோ அடி வாங்கும் பொழுதும் இவ்வளோ துப்பு வாங்கும் பொழுதும், அதாவது இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக அவர் ஹெல்ப் பண்ணாங்க, கண்டிப்பாக இருப்பாங்களா, அவர் ஹீல் பண்ண, அவர் கண்ணு கொடுக்குற கண்ணுக்கு லைக் he gave sight to people, right?
பிளைண்டாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, ஹீல் தேம். குஷ்டரோகிகள் என்ன பண்ணாங்க, ஹீல் தேம். தேர் ஆர் மெனி பீப்புள் அரவுண்ட். அண்ட் ஒருத்தர் ஒரு 10 பேர் நினைச்ச காப்பது இருக்க முடியாதா, அட்லீஸ்ட் ஹெல்ப் பண்ணியிருக்க முடியாதா? அவங்க வந்து இப்போ கூட இருந்த இப்போ நானும் ஃபஸ்ட்டான இருக்கட்டும், ஸ்டாண்டியாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து நான் க்ளோஸ். இப்போ என்ன 4 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்கன்னா, இல்லை ஒரு ஊரே சேர்ந்து அடிக்கிறாங்க, இப்போ ஷாங்கரெல்லாம் இருக்கீங்க, நீங்கள் அடிக்கணும் வந்து ஒரு அடியாவது எனக்கு நான் மிச்சப்படுவேன்ல. நான் வாங்க அடி ஒரு அடியாவது எனக்கு கொஞ்சம் கம்மியாக வர, கொஞ்சம் வலி கம்மியாக இருக்கும். பட் யாருமே வராமல் இவ்வளோ அழகான ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அடி வாங்கிட்டு இருக்காரு, துப்பு வாங்கிட்டு இருக்காரு, உடம்பெல்லாம் ரத்த காயமாக கிழிஞ்சிட்டே வராரு. ஸோ நான் ரீசெண்டாக இந்த இன்ஸ்டாகிராமில் பாலான் சாங்கி அப்படிங்கிற ஒரு இது பார்த்துட்டு இருக்கும்பொழுது சிஸ்டர் ஹேன்லி ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க. இதில் வாசிங்க, ஜான் 19:34. ஜான் 19:34. ஆகிய போர் சேவகர்களில் ஒருவர் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினார். உடனே ரத்தம் தண்ணீரும் புறப்பட்டது. உடனே விழா குத்தும்போது என்ன வந்துச்சா, ரத்தமும் தண்ணீரும் வந்துச்சா. ஸோ ஏன் தண்ணீர் வந்துச்சுன்னு கேள்வி நமக்கு நிறைய பேருக்கு இருக்கலாம். இல்லை ஆல்ரெடி ஆன்சர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பெரிகார்டியல் எஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க மெடிக்கல் டேர்ம்ஸில். பெரிகார்டியல் எஃப்யூஷன் அவங்க தெரியும். இப்போ திடீர்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா என் ஹார்ட் எதை சுற்றி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன், என்னோட ரிப்ஸ், அது எலும்புகள் வந்துட்டு அது என் ஹார்ட்டை சேஃபாக வச்சிருக்கு. காமனாக நான் சொல்கிற விஷயம். ஆனால் இதை பற்றி நான் கொஞ்சம் வீட்டில் படிக்கும்போது லைக் இல்லை சொல்லும்போது நான் புரிஞ்ச விஷயம்னா, அந்த ஹார்ட் வந்துட்டு எதால் கவர் பண்ணியிருக்குன்னா ஒரு ஃப்ளூயிடால் கவர் பண்ணியிருக்காங்க. த ஹார்ட் இஸ் பீங் கவர் வித் ஃப்ளூயிட், ஒரு ஜெல்லி மாதிரி வச்சாங்க. சரியா? அந்த ஜெல்லிக்குள்ள தான் என்ன இருக்கான், ஹார்ட் இருக்கான். ஸோ இந்த சோல்ஜர் வந்து குத்தும் பொழுது his heart is being torn. என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரப்போசலில் நான் ப்ரப்போஸ் பண்ணோன்னே அந்த பிள்ளை என்கிட்ட கேட்டேன், நீ எனக்காக என்ன பண்ணுற, why should I be அப்படின்னு கேள்வி கேட்டேன். நான் பேச and here is a person who has been very handsome, who's been very strong, who's been a great character, is tearing his heart. நம்ம ஹிந்து கல்ச்சர்லாம் பார்த்துருக்கோம், ஹனுமான் வந்துட்டு நெஞ்சை கிழிச்சிட்டு காமிச்சிருக்காங்க அப்படின்னா மைத்தாலஜி படி. சைக்காலஜி ஐ மீன் சயின்ஸும் சொல்லுது, ஹிஸ்டரியும் சொல்லுது, the same thing has been happening. Now the most handsome man இருக்கிறதுலே நம்ம பாடணும், ரைட்? நம்ம பாடணும், நம்ம படித்தோம். வசனம் எப்படி அவர் எப்படி பார்த்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏஞ்சல்ஸ் அவர் போகும்போது எப்படி அழுதாங்க நம்ம பார்த்தோம். இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு மனுஷன் எதுக்காக இதெல்லாம் கஷ்டப்படுறாரு? And there is the love story. I'm doing all these things for you. அவர் மனசு அதை கேட்டுகிட்டே இருக்கும். அந்த கேள்வி நான் நைட்டு லைக் when I was closing my eyes, எனக்கு மனசில் அந்த ஒரே கேள்வி தான். நான் உனக்காக I left my home for you. I left everything for you. I just came down for you. Still, people almost thrashed me like anything, just without any cost. நான் எதுவுமே பண்ணாமல் அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அடிச்சு நொறுக்குனாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்குற ஒரே கேள்வி தான், அட்லீஸ்ட் யூ லவ் மீ. நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லவ் ஸ்டோரி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன். இதை விட பெரிய ஒரு லவ் நீங்கள் எங்கே பார்க்கணும் கண்டுபிடிக்க முடியாது. கேட்குறாங்க. And scripture reading also is Isaiah 56 and 8. Isaiah 53:5. Sorry. It says, "But he was wounded for our transgressions, he was bruised for our iniquities." நம்முடைய விருதுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரே கேள்வி தான், do you love him? நீங்க அவரை நேசிக்கிறீங்க, நாம அவரை நேசிக்கிறோமா? எஸ் ஆர் நோ? ஆர் நோ? 26 நோ ரொம்ப பிடிக்கும், ரெண்டும். ஸோ எஸ், ஒரு எஸ் எனக்கு கிடையாது, மற்றவங்க யாரும் எஸ் சொல்லலை. இஃப் யூ ஆர் டெல்லிங் எஸ், நெக்ஸ்ட் ஒரு கேள்வி, இஃப் யூ லவ் மீ, அதுதான் கஷ்டம். இஃப் யூ லவ் மீ, கீப் மை சொல்றது போவீங்க. ஓகே, ஒரு கை பார்க்க பின்னாடி ஒரு கை இருக்கு, 3 கை சர்ச்சில். What are we called? What are we called?
The remnant, okay? Exactly. இங்க முன்னாடி எழுதி what is it? The seventh day Adventist. யார் seventh day Adventist? Okay. Seventh day Adventist மீனிங் என்ன? கொஞ்சம் ஷார்ட்டா சொல்ல முடியுமா? Waiting for the second coming of Who is waiting for the second coming of? ஏன் ஹெல்லுக்கு போறதுக்கா? Are you waiting for God to go to hell? Is it what God is waiting for? If you love me, keep my commandments, he says. Yeah, why do you love him? Because he gave his own life. Because he was broken just for you and me. Right? நமக்காக அவர் என்ன பண்ணாரு? எனக்காக என்ன பண்ணாரு? என்னோட பாவம் நிமித்தம் அவரோட உடம்பை கிழிச்சிட்டு அவரோட வீடை விட்டுட்டு இவ்வளோ செஞ்சு அவர் கீழே ஒரு கேள்வி, நீ இதெல்லாம் பண்ண தேவையில்லை எனக்காக, நீ உன்னோட லவ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீ இதெல்லாம் பண்ண தேவையில்லை. ரைட்? இது எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆனால் ஒரே விஷயம், my commandments. நினைச்சு பாருங்க, ஒரு தடவையும் நான் இது 3 weeks முன்னாடி என்னவோ அண்ணன் பிரச்சனை பண்ணும்போது கேட்டது, யாரையும் சொல்ல தெரியுங்கன்னா இதே மாதிரி தான் ரெஸ்பான்ஸ். இமேஜின் ஹவு காட்ஸ் ஹார்ட் மீ. ஒவ்வொரு நாட்களிலும் உன்னையும் என்னையும் நீ பாவியா இருந்தாலும் சரி, நீ பன்னீர் சாப்பாடை சாப்பிட்டலாம் நான் அவங்க தூரத்தை பார்த்து ஓடி வந்து கட்டி பிடிக்கிறேன். நீ வேஸ்ட் பண்ணாலும் நான் அவங்க கல்லறிய தகுதியாக இருந்தாலும் அவனுக்கு என்ன பண்ண மாட்டேன், கள்ளத்துக்கு அடிக்க மாட்டேன். அது மட்டும் நீ குஷ்டரோகியா இருந்தாலும் நான் என்ன பண்றேன், தொட்டு உனக்கு சுகப்படுத்துறேன். இதெல்லாம் பண்ணும்பொழுதும் நீ என் கூட இருப்பியான்னு தான் கேட்குறேன். நான் கேட்டேன், will you be in heaven? நீ என் கூட இருப்பியா அப்படின்னு கேட்டா பாவம் நல்லா இருக்கு பிடிக்கிறேன். அவரோட ஹார்ட்டு அவன் ஒரு வாட்டி தான் குத்தி கொஞ்சம் கிழிச்சான். ஒரு நாள் நாங்கள் நாங்கள் 2 பேரும் கூட கிழிக்கணும் இல்லையா? நினைச்சு பாருங்க, அவரோட மனசு எந்த அளவுக்கு வலிக்கும். ஒரு வாட்டியும் நான் கம்யூனிட்டி சர்வீஸ் எடுக்கும்போது அந்த நேரத்தில் மட்டும் ஆமீன் ஹல்லேலூயா சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் இன்னொருத்தர் வந்து அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன், நான் ஏன் பேசணும்? அப்புறம் கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு என்ன இது? சாபத்து சர்ச் முடிச்சோடனே கீழே போயிட்டு ஓய்வு நாள் ஒரு சென்ஸில் நம்ம பாட்டு நம்ம பேசுகிறோம், சென்ஸில் நம்ம பாட்டுக்கு வாங்குறோம், விற்கிறோம், சாப்பிட்றோம். இதுதான் இதான் நீங்கள் பண்ணுற பிரச்சனை. நான் போன வாரம் மோன்ற பேசிட்டு இருக்கும்போது ஜாஃபேத் பற்றி பேசினேன். ஜாஃபேத்தோட லைஃப் ஸ்டைலில் சின்ன யங் ஸ்டோரி. நம்ம பசங்க எவ்வளோ அழகாக நம்ம கூட இருக்காங்கல்ல. ஜாஃபேத்தோட ஸ்டோரி எவ்வளோ பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது, நானும் ரீசனாக தான் கற்றுருக்கேன். ஜாஃபேத் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, சன் ஆஃப் அ ப்ராஸ்டிட்யூட், ரைட்? அப்படிதான் சொல்லியிருக்காங்க. That's why Bible scripture says he was chased out, he was sent out of his place. அவன் வீட்டில் எவ்வளோ பசங்க அந்த மாதிரி சென்ட் அவுட், ஹவ் வி சென்டிங் அவுட்? எவ்வளோ பேர் ஜாஃபேத் மாதிரி கடவுள் நினைச்சுதான் அவங்க அங்கே இருக்கிற எவ்வளோ பேர் உட்காந்துருப்போம். அவர் விட்டார், டேரக்டாக நம்ம மேலே தான் தூக்கி வச்சிருக்காரு. ரைட்? நம்ம கஷ்டப்படுறோம், கண்டிப்பாக கஷ்டப்பட்டுருப்போம், இல்லைன்னு நான் சொல்லல, கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்போம். ஆனாலும் சபைக்குள் வரும்பொழுது இல்லை 6 நாள் விடுங்க, அட்லீஸ்ட் சாபத்தில் வரும்போது நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சபைக்குள்ள என்ன பண்ணுவேன், என்ன செய்யணும் சொல்லுவேன். எனக்கு இது வந்த இதுதான், நான் பாட்டுக்கு ஃபோன் பார்த்துட்டு பண்ணிருக்கேன். அட்லீஸ்ட் பாது அவர் எங்கே அடி வாங்க, அவர் எதுக்காக சாகுறேன், நான் எதுக்கு இதை பற்றி யோசிக்கணும்? ரைட்? யாரும் மறக்கக்கூடாத ஒரு விஷயம், we have Old Testament God too. ஆரோனோட பசங்களுக்கு என்னாச்சு நமக்கு தெரியும். ரைட்? நம்ம எல்லாருமே கூடாரத்துக்குள்ள இருக்கோம். சபைக்குள்ள எப்படி உட்காரணும், சபைக்குள்ள எப்படி பேசணும், ஒரு நாள் அன்னைக்கு நான் எப்படி இருக்கணும், என்னோட ஊழியம் என்ன என்று புரியலை என்றால் கிடையாது. அதுக்கு நான் சபைக்கு வராமலே இருக்கேன் இல்லையா? ஜாதிக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அவ்வளோ அழகானவர், பாசமானவர், இங்கேயும் அங்கேயும் இப்போதும் அப்படிதான் இருக்கிறார் இல்லையா? ஆனால் ஓய்வு நாளில் மட்டும்தான் நான் ஓய்வு நாள் கூட இருக்கான்னு எனக்கு தெரியாது. கம்யூனிட்டி சர்வீஸ் முடிச்சு நான் இருக்கான்னு எனக்கு தெரியாது. என்ன எக்ஸாம்பிள் செட் பண்ணுறோம்? கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த இதில் நம்ம சொல்கிறோம், லைக் how much are we giving meaning to that word? I am a Christian, I am an Adventist அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைம் கடவுள் God is watching, கடவுள் உத்து பார்க்குறாரு, என் கூட சொர்க்கத்துக்கு யார் வரீங்கன்னு கேட்கும்போது எவ்வளோ கைக்கு. இப்போ நான் கேட்குறேன், யார் யார் சொர்க்கத்தில் இருப்பீங்க?
God is really happy. நீங்கள் பாவி நான் போகிறது கஷ்டம் தான் எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நீ காலையில் ஒரு இது படித்தோம் இம்பாசிபிள் ட்ரீம்ஸ் அப்படின்னு பாஸ் எடுத்தாங்க. அதே போலவே சாட்சியம் சொன்னாங்க. நீங்கள் நினைச்சதை விட பெரிய இடத்துல கடவுள் உங்களை வர வச்சிருக்காரு. ஆமாம் இல்லையா? சொலுக்கு கூட்டு போகாமல் இருப்பாரு. அந்த நம்பிக்கையே இல்லைன்னா நம்ம பண்ணுறது அந்த ஒரு மைண்ட் செட் சரி நம்மளை உட்காரஸ்தான் நாட் அட் ஆல் ஃபிட் அப்படின்னு உட்காரஸ்தான். வை கான்ட் வி ட்ரை அட்லீஸ்ட்? பாஸ்ட் சொல்லும்போது அதே தான். வி ஹேவ் ட்ரைட் சின், வி ஹேவ் ட்ரைட் ட்ரிங்க்ஸ், வி ஹேவ் ட்ரைட் ஆல்கஹால், எவ்ரி சிங்கிள் திங்ஸ். வை டோன்ட் வி ட்ரை டு பி a Christian? Why don't we try Christ? Thank you. This time, again, I'm asking this question. How will we be in heaven? Praise God. If you think God has spoke to you today, Shankar will be singing a song. அந்த வார்த்தைகளை கவனிங்க. அது எங்கேயாவது இந்த வார்த்தை எனக்காக தான், this word is for me and I am ready to give my life for God அப்படின்னு நினைச்சீங்கன்னா, you can stand with me as Pastor Shankar comes forward and sings. So we will pray together. We'll get close together with God. ஆமாம், நானும் ஒருத்தவங்க கிடையாது, நம்ம யாருமே கிடையாது. ஆனால் அவர் எடுத்துட்டால் என்ன பண்ணிடுவோம்? நம்ம பாவத்தை பாட்டோட வரிகளை கவனிங்க. உங்ககிட்ட பேசுகிற அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்வாங்க? இயேசு அழகானவர், அழகானவர், இயேசு அழகானவர், இனிமையானவர், இயேசு இனிமையானவர், நேசமானவர், என் சுவாசமானவர், அழகானவர், இயேசு அழகானவர், அழகானவர், இயேசு அழகானவர், இனிமையானவர், இயேசு இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், அணைக்கும் அரவணைப்பார். தாலாட்டுவார், உன்னை சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார். அழகானவர், இயேசு அழகானவர், அழகானவர், இயேசு அழகானவர், இனிமையானவர், இயேசு இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். God is asking to all of us, நீங்க என்ன நேசிக்கிறாரு? What are we going to tell him? ஒரு நாள் விடாம, ஒரு நாள் ஒரு பொழுதும் விடாம என்ன பண்றாரு? Take care of you. And God is again asking to love you. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை நீதிடமும் கிருபையால் நடத்திடுமே. சேர்ந்து பாடுங்க. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நீதிடமும்
you love me, keep my commandments. ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை. பெருங்கிருபை நினைக்கும் போது பதில் செய்வேனோ, பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. நண்பர்கள், பெற்றத்தாய், தகப்பன் எல்லாரும் விட்டு போகலாம். நீங்க சொல்லுற வார்த்தைனால அவரை விடாம உங்க கூட வந்து உங்களை அப்படியே கெட்டி பிடிச்சி சொல்றாரு, நான் உனக்காக இருக்கேன். பெற்றாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் வெறுக்கையில், பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் வெறுக்கையில், நீ என்னுடையவர் என்று சொல்லி அழுத்திய செல்ல பெயரை, என்னுடையவர் என்று சொல்லி அழுத்திய செல்ல பெயரை வளர்த்தீர் வளர்வார் உம் நாமம் மகிமைக்காக. வளர்த்தீரே வளர்வார் உம் நாமம் மகிமைக்காக. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். இந்த நேரத்தில் உங்க பாவத்தை எல்லாத்தையும் he's telling, I am ready to forgive. If you again fall, I am ready to take you up. நீங்க விழுந்தாலுமே நான் என்ன பண்ணுவேன், தூக்கி எடுத்து தோடு வைப்பேன். Because I love you. Question is, நீ என்ன நேசிக்கிறாய்? நான் உண்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிக்கிறேன் உண்மை. நான் பாடலாம் தெரியும் நினைக்கிறேன். சேர்ந்து எந்த உயிரை பார்
பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஏன்னா அது ஒன்றா சேர்ந்தோம். லெட்ஸ் ஹேவ் செயின் ப்ரேயர். எல்லாருக்கும் வைக்கலாம். எல்லாம் அப்படியே வட்டம் கூட நிற்போம். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? என்னோட சபையோட ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன பண்ணணும்? மேன்மையாக வரணும், நல்லா வரணும் அப்படின்னு நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஒரு சபையாக நாங்கள் எல்லாருமே எங்கே இருப்போம்? சொர்க்கத்தில் இருப்போம் அப்படின்ற தைரியத்தோட நிம்மதியோட இந்த இடத்தை விட்டு நம்ம போகிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக பிதாவே, தேவனே, இயேசுவே, அப்பா உங்க அழகான எங்க பாவத்தினால் உடைத்தீங்க, உங்க இருதயத்தை நீங்க கிழிச்சீங்க. அப்பா நாங்க ஒரு நாளும் எங்க பாவத்தால் மூழ்கி கிடக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாங்க ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அப்பா என் ஜீவனை மேலு உங்களை நான் நேசிக்கிறேன். ஒரு சபையாக நாங்க நேசிக்கிறோம். அப்பா உங்க ஊழியத்தை உன்னத செய்கிறோம். அப்பா உங்க வார்த்தையை மறவாமல், அப்போ ஒரு கெட்ட வார்த்தை, அப்பா பொய்கள் இது எதுவுமே சொல்லாம புதிய ஒரு வாழ்க்கையை நாங்க வாழ இருக்கிறோம் பிதாவே. அப்ப நாங்க விழுந்தாலும் நீங்க எங்களை கைவிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அப்பா அப்பா எங்க மனசுல நீங்க பேசுற கிருபை எல்லாரும் சேர்ந்து பாடணும். அப்ப நாங்க உங்களை நேசிக்கிறோம். அப்ப உங்க காரியத்தை நாங்க அறிகிறோம். அப்பா அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டு இந்த நேரத்துல உங்களை நாங்க கெட்டி பிடிச்சு சொல்றோம், நான் உங்களை நேசிக்கிறேன். இந்த காதலை விடாதபடிக்கு என் தேவன் எங்களை இந்த சபையை ஆசீர்வதியும். இந்த சபை பெரிய ஒரு உதாரணமாய் மாற என் தேவன் வழி நடத்தும். இந்த கை கொடுக்கிற ஒரு மகளையும் மகனையும் அம்மாவையும் அப்பாவையும் ஏற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு இனிமே வரும் பொழுது முழு மனதோட உங்க சபையில ஆராதிக்க நீங்க வழி செலுத்தும். அப்பா உங்களை மறந்து வாழ்க்கை எங்களுக்கு இனிமே வேண்டாம். அப்பா நாங்கள் இனிமே சொர்க்கத்துக்கான ஒரு கேண்டிடேட்டாக நாங்கள் மாற தேவன் எங்களை நாங்கள் செய்த பாவத்தை மன்னித்துக் கொள்ளுங்க. இந்த ஓய்வு நாள் மிக உன்னதை நடத்தி கிருபைக்காக நாங்கள் சோத்திருக்கிறோம். அப்பா ஆசீர்வதிக்கிறதுக்கே சோத்திரம். இந்த ஜெபத்தை சிறு ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். என் ஆத்மாவே பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியமும் சமாதானமும் அனைவரும் எப்போதும் தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தையே அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதுமை தேடி வந்து மன போற்றினோம் நித்யவா